அதை ஏற்றுன்னு தான் தனியாக வந்து ஏடிஎம்கில் சேர்ந்துருந்தாங்க. இப்போ இது ஒன்றா சொல்லிட்டு மறுபடியும் அதில் போயிட்டாங்களே. அது இப்போ தான் பார்த்தேன். இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க, இப்போ தான் பார்த்தேன். அது பற்றி ஒன்றும் இல்லைண்ணா. ஒண்ணும் இல்லையா? ஆல்ரெடி திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கு. இப்போ இவங்களும் போய் சேர்ந்துக்கிறாங்க. இதனால சீட்டு பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? இவங்க அதிகமாக கொடுப்பாங்க சொல்லி போயிருக்காங்க. இவங்க 1க்கு 2 மேலே கொடுக்க மாட்டாங்கண்ணா. யார் 1க்கு 2 மேல? டிஎம்கே சொல்கிறேன். தேமுதிக போனாங்களா, இவங்க அதிகமாக கேட்டு போய்க்கிறேன்னாங்க. கேட்டால் ஏடிஎம்கேல வந்து 12 தருவாங்க, 15 தருவாங்க. இவங்க வந்து சிங்கிள் டிஜிட்டில் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க எத்தனை தருவாங்கன்னு தெரியாதுல்ல. 5 3 2 எது தந்தாலும் ஒத்துந்தானே ஆகணும். அதனால் போயிட்டு இருக்கிறாங்க போல. அதே மாதிரி தேமுதிகன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. அது டிஎம்கே இந்த வாட்டி ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகாதுண்ணா. பாதி ஓட்டு உடையும்ண்ணா. எதனால உடையும்? இதனால் உடையும்னா டிஎம்கே ஏற்று தானே இருந்தது இதெல்லாம் தேமுதிக. இப்போ மறுபடியும் போய் அவங்க கூட சேரும்போது ஒரு 10 பேர் ஒத்துக்கிறாங்கன்னா 100ல் 90 பேர் ஒத்துப்பாங்க. 10 பேராவது பிரியும்ல. அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது இப்போ ஒரு 10%க்குதுன்னா அவங்களுக்கு ஒரு 4%ஆவது உடையும்ல. அதுமாரி. அதே மாதிரி விஜயகாந்த் இருந்த டைம்ல வந்து கலைஞரே கூப்பிட்டாலுமே திமுக கூட்டணிக்கு போகாம இருந்தாங்க. ஆமாம், போகாமல் இருந்தது. இப்போ போயிட்டாங்க. இப்போ அவ்வளோதானே, ஆள் இல்லைண்ணா. இப்போ அவங்க விட்டா வேறு ஆள் கிடையாது போல. அதனால் போயிட்டுருக்காங்க. விஜயகாந்தோட ரசிகர்களோட தொண்டர்கள் மத்தியில இந்த ஒரு கூட்டணி எப்படி ஒரு மனநிலை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதெல்லாம் எல்லாருக்கும் வெறுப்பாக தானே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி டிஎம்டிக்கில் எங்கள் தெருவுலேயே சரி சண்டைலாம் போட்டு தான் இருப்பாங்க. இப்போ மறுபடியும் போய் அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு எதுனா அதுலேயே பாதி பேர் பிரிஞ்சிருவாங்கண்ணா. என்ன இதுமாரி போய் சேர்ந்துட்டீங்களே அப்படின்ட்டு. அதுலேயே பாதி பேர் கட்சியில் இருப்பாங்க, பிரச்சாரத்துக்குலாம் போவாங்க. ஆனால் ஓட்டு வேற யாருக்கா போட்டுருவாங்க. ஒருவேளை தேமுதிக தாவேகாவோட போயிருந்தா எப்படி இருந்தது? தேமுதிக விஜயோட போயிருந்தா அது தனியாக இருந்திருக்கண்ணா. ஆனால் போகல, அவ்வளோதான். ஸோ வெறும் ஓட்டு அந்த சீட்டுக்காக மட்டும் தான் தேமுதிக. ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கப்புறம் பாஜகவும் ஏடிஎம்கேவும் சேருது. எப்படி இருந்தாலும் அது வராதுன்னு சொல்லிட்டு அதுமாரி இருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் கிடையாது. அதனால் போய்ட்டு யாரையோ போய் போகிறதுக்கு இவங்ககிட்டயே போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இவங்களுக்கு வந்து.